கோழி ஈரல் கிரேவி ரொம்ப சுவையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த கிரேவி எப்படி செய்யலான்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம 1/2 கிலோ கோழி ஈரலை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு வானல்ல எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நம்ம ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீல வாக்குல கட் பண்றது எப்படின்றத நம்ம சேனல்லே ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கு. அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்க தேவைப்படுறவங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தபடியா நம்ம ஒரு தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுமே நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இப்ப நல்லா வதங்கியாச்சு. இப்ப நம்ம வாஷ் பண்ணிருக்க ஈரலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈரல் எண்ணெயோடவே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அப்பதான் அந்த கசப்பு தன்மை போகும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த கசப்பு இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இது தண்ணி கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம். இப்போ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அடுத்தது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல நீங்க ரொம்ப ட்ரையா எடுக்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டோம் ஈரலை. ஸோ இப்போ கொஞ்சமா செமி கிரேவி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா கிரேவின்றதுனால இந்த ஈரல் நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளாரியே நமக்கு நல்லா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துக்கும். செமி கிரேவி ஸ்டேஜ்ல கிடைச்சிரும். இப்போ சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்துல ரொம்ப சுவையாகவும் நம்மளோட சிக்கன் ஈரல் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம வீட்டு சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.